மகாத்மா அவர்களின் பிறந்த நாளும் பெருந்தலைவர்களின் நினைவு நாளும் ஒவ்வொரு ஆண்டு மட்டுமல்ல, தொடர்ந்து மக்களால் நினைவு கூறுகின்ற மாபெரும் பாரத தலைவர்கள். நினைவு மண்டபத்திலும் சரி, பிறந்த நாளான காந்தி ஜெயந்தியும் சிறப்பாக உலகெங்கும் உள்ள தமிழர்களாலும் உலகமுள்ள இந்தியர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஒரு சம்பிரதாய கொண்டாட்டமாக இல்லாமல் இவர்களின் பெருமை அருமைகளை வருங்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்வது நமது கடமையாகும். அதை நாம் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமது மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் காந்தி மண்டபத்தில் உள்ள சிலை மிகவும் சிறிதாக இருப்பதால் மெரினா கடற்கரையில் இருப்பது போல் மிகப்பெரிய ஒரு சிலையை நிறுவ வேண்டும். அதற்கான பணிகளை உடனடியாக தமிழக அரசு நடத்தி தர வேண்டும். தேவைப்பட்டால் அந்த சிலையை சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை நீங்க தான் பஸ் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களை பற்றி அவதூறாக பேசியும் காவல்துறை சகோதரர்களை பற்றியும் அவதூறாக பேசி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் முதலமைச்சருடன் கலந்து பேசியிருக்கிறார்கள். அதுக்கு நோட்டீஸ் அனுப்ப போறாங்கன்னு சொல்றாங்க. அது அந்த நடவடிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலில் தான் அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வருங்கால சந்ததியிற்கும் வருங்கால இளைய சமுதாயத்துக்கு நாம் எப்படி அவர்கள் எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்குமே. ஆனால் இது போன்ற தகாத வார்த்தைகளையும் தகாத ஒரு முதலமைச்சர் மீது அப்பட்டமான பழி சுமத்துவதோ அவரை தரக்குறைவாக பேசுவதோ இது நாகரிகமற்ற செயல். அந்த நாகரிகமற்ற செயலுக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சபாநாயகர் எடுக்கிற முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். ரஜினி அவர்கள் எம்எல்ஏ பதவியை நீங்க சபாநாயகர் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக தான் சொன்ன பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அனைவரும் மக்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்துகின்ற தலைவர்களும் சரி, வழிநடத்துகின்ற அமைப்பினரும் சரி, மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று உணர்ந்து வழிநடத்தினால் சிறப்பாக இருக்கும். அதுக்கு மேல கருத்து சொல்றது ஒண்ணுமே கிடையாது. நடிகர் ரஜினி அவர்கள் அவர் பிறந்த நாள்ல தன்னுடைய கட்சி பேர் அறிவிக்கின்ற தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த நிலையில வெளி மாநிலங்கள் இல்லாத வெளிநாடுகளில் தங்களுடைய கட்சி நிர்வாகிகள், அதாவது மன்ற நிர்வாகிகளை தொடர்ச்சியாக அறிவிச்சுட்டு வராரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வெளிநாட்டில் அறிவிக்கிறதும் சரி, இங்கே அறிவிக்கிறதும் சரி, அது அவங்களுடைய ரஜினி அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறது எல்லாருமே இயக்கம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதை போய் அவரும் இயக்கம் ஆரம்பிக்கிறார். அதை பற்றி நான் கருத்து சொல்றது ஒன்றுமே இல்லையா. அது அவர் அறிவிக்கும் போது அது நீங்க எனக்கு அறிவிச்சிருக்காரு அவருடைய கொள்கைகளை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. அது நான் என்ன சொல்றது, கருத்தே கிடையாது. ஆமா, ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஹைட்ரோ கார்பன் தேவைகளையும் அது எதிர்ப்புகளையும் உணர்ந்து அவங்க செயல்பட வேண்டும். அது விவசாயம் பாதிக்கப்படும் என்று கருத்துக்கள் நிலவும் போது அது எப்படி அனுமதித்திருக்கிறார்கள் என்று நாம் அலசி பார்க்க வேண்டிய ஒன்று. வேற இருக்கா? கடலில் எடுப்பது என்று சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. ஓஷன் பெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு அது சுற்றுப்புற சூழல் என்ன சொல்றது அதையும் கவனத்தில் கொண்டு போகணும். அதையும் பார்த்துட்டு அவங்க பண்ணணும். வேற எது இருக்கா? வேற ஒன்றும் இல்லையா? சரி, சபரிமலை வேண்டாமா? கேளுங்க. சபரிமலையில் அந்த பந்தள ராஜாக்கள் அந்த ஆபரணங்கள் எல்லாம் தரமாட்டோம், அந்த வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்கள் அதில் எதுவும் கலந்துக்க மாட்டோம். அதாவது அதுக்கான முழுமையான அறிக்கை ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அதாவது உச்சநீதிமன்றத்தை மதிக்கின்ற சூழலில், மதிக்கின்ற நிலையிலும் மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது கூட இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு ஆகம புதியுடன் ஒரு கோயிலை புரஸ்காரத்துடன் நிறுவி பல ஆண்டுகளாக நடந்து வர வழிமுறைகளையும் நம்பிக்கையும் திடீரென்று பெண்கள் போலான்னு சொல்றது நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கோம். தொடர்ந்து அது அந்த குரலை தான் எழுப்பி கொண்டு இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்திலும் இருக்கின்ற விதிகளை நாம் மீறப் போகிறோம் என்று சொன்னால், நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அந்த கோயிலுக்கு நான் சட்டையை கட்டிட்டு தான் நீங்க உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நான் சட்டையை கழட்ட மாட்டேன். எந்த விதிமுறைகள் சொல்றது நான் கேட்க முடியுமா?
நான் வந்து கோயிலுக்குள்ளே போகிறேன், எனக்கு வந்து கோயில் சிலைக்கு பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கணும்னு நான் கேட்க முடியுமா? என் உரிமை தானே. ஆர்டிகல் 19 gives me freedom of speech and expression. எனக்கு எல்லாம் உரிமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகள் வந்து நம்ம வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வந்து செயல்பட்டு இருக்கோம். நான் இந்த இதில் பார்க்கும்போது இயக்குனர் விசு அவர்கள் சொன்னது வந்து ஞாபகத்து வருது. அவர் வந்து இந்த சபரிமலை பற்றி சொல்லியிருக்கும்போது, தாய் வந்து சத்தியம், குழந்தை பிறந்தவர் இவர் தான் உன் தந்தை என்று அவர் சுட்டி காட்டும் போது நம்பிக்கை, அதை பரிசீலனை பண்ணாமல் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதனால் எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. 1000 ஆண்டுகள் வந்து ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாலும், 1000 ஆண்டுகள் சர்ச் இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கென்று ஒரு விதிமுறைகள் இருக்கும், ஒரு வழிபாடு முறைகள் இருக்கும். அந்த வழிபாடு முறைகளை வந்து நம்ம மாற்றி அமைப்பது வந்து வருங்காலத்தில் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த பெண்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பல பெண்கள் சிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் நிச்சயமாக சபரிமலை கோயிலுக்கு செல்ல மாட்டோம் என்ற குரல் ஒலித்திருப்பதை உச்சநீதிமன்றம் மனதில் கொண்டு அதை உடனடியாக அது எப்படி வந்து இப்போ நிறைய பேர் ஃபைல் பண்ணுறாங்க பெட்டிஷன் ஆப், அது போடும்போது அது நிச்சயமாக அதை வந்து மறுபரிசீலனை செய்கிறது நல்லது. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.